அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ அதாவது உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து ஒரு மினிமம் 200 MB 300 MB காட்டினாக்கா உங்களுக்கு மேலே டாப்பில் வார்னிங் மெசேஜ் காட்டும். சம் டேட்டா ஃபங்க்ஷன் நாட் ஒர்க்கிங், டெலிட் சம் ஃபைல்ஸ்னு. அது வந்து மினிமம் 200 MB கிட்ட தான் அது காட்டும். ஆனால் சில மொபைலில் 2 GB 3 GB இருந்தும் அந்த வார்னிங் மெசேஜ் வரும். ஏன்னா சில நேரத்தில் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி வருது. சில நேரத்தில் என் மொபைல்லையும் அந்த மாதிரி வந்திருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு போன உடனே SD கார்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டிவைஸ் கிளிக் பண்ணிட்டு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா கிளிக் பண்ண உடனே லாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த லாகை கிளிக் பண்ணிட்டு 4 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே மார்க் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது, அதனால் நான் தேவையில்லை டெலீட் பண்ணேன். எல்லாத்தையும் மார்க் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு எகைன் அப்புறம் அதே டேட்டா ஃபோல்டருக்குள்ளார டால்வி கேட்ச்னு இருக்கும். லாகுக்கு மேலேயே இருக்கும். இந்த இடத்துல டால்வி கேட்சை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஃபோல்டரையும், இந்த எல்லா ஃபைலையும் அதே மாதிரி மார்க் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணோடனே உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ண உடனே ஆண்ட்ராய்டு அப்கிரேடிங்னு சொல்லிட்டு அப்கிரேட் ஆகும். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்கிரேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் ஃபைல்லாம் அப்கிரேட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே மொபைல் திரும்பி ஆன் ஆன உடனே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இனிமேல் வராது. அவ்வளோதான். இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ஏன்னா நிறையா மொபைலில் அந்த மாதிரி ஃபால்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறந்துடாமல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுமாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லுங்கள் சார், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபி அம்மானில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.